ஹாய் கைஸ் வணக்கம். ஸோ சிஜிஎலுக்கான நோட்டிஃபிகேஷனை வந்து பப்ளிஷ் பண்ணிட்டாங்க கரெக்டாக. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நிறையா பேருக்கு இருக்கிற டவுட்டே வந்து பார்த்தீங்கன்னா இந்த கட் ஆஃப் ரிலேட்டடாக நிறையா டவுட்ஸ் அப்படிங்கிறது வந்து இருக்குது கரெக்டாக. சார் ப்ரீவியஸ் இயர் கட் ஆஃப் என்ன, ஸோ இப்போது என்ன கட் ஆஃப் வரதுக்கு சான்சஸ் இருக்குது, ஸோ இதை பற்றின நிறையா டீட்டெயில்ஸ் வந்து கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு ஒரு வீடியோவாகவே மேக் பண்ணிடலாமே அப்படின்னு சொல்லிட்டு டயர் ஒன்னுக்கான கட் ஆஃபை பற்றி இப்போ நம்ம வந்து ப்ரிடிக்ஷன் கொடுக்க போகிறோம். இது ப்ரீவியஸ் இயர் கட் ஆஃபை பேஸ் பண்ணி 2025 கட் ஆஃபை பேஸ் பண்ணி இந்த கட் ஆஃப் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து இருக்க போகுது. ஸோ ஓவராலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா வேக்கன்சி கரெக்டா. ஸோ வேக்கன்சி அப்படிங்கிறது இதில் மேஜர் ரோல் பிளே பண்ணும். அதே நேரத்தில் உங்களுக்கு வந்து நம்பர் ஆஃப் ஆஸ்பிரண்ட் வந்து எத்தனை பேர் அப்பியர் ஆகுறாங்க, கொஸ்டின் பேப்பரோட லெவல்ஸ் கரெக்டா, இதுதான் வந்து ஒரு கட் ஆஃப் அப்படிங்கிறத டிசைட் பண்ணும் கரெக்டா. ஸோ அந்த வகையில் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ வேக்கன்சி அப்படிங்கிறது கிட்டத்தட்ட 12,256 வேக்கன்சி அப்படிங்கிறது வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி கொஸ்டின் பேப்பரோட லெவல் ஓகே. ஸோ லெவல் ஆஃப் கொஸ்டின் பேப்பர், ஸோ லெவல், அதே மாதிரி ஆஸ்பிரண்ட் எத்தனை பேர் வந்து நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அட்டன் பண்ணுறாங்க அப்படிங்கிறது, இது எல்லாம் இதுதான் வந்து உங்களுக்கு ஒரு கட் ஆஃப் அப்படிங்கிறத வந்து ப்ரெடிக்ட் பண்ணும். அதே மாதிரி ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் அது வந்து வேரி ஆகும். ஸோ அதே நேரத்தில் வந்து டயர் 1லேருந்து டயர் 2 அப்பியர் ஆகுதுக்கு எவ்வளோ கட் ஆஃப் வந்து ப்ரிடிக்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பற்றி இது எல்லாத்தையும் வந்து நம்ம டீட்டெயிலாக வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ அதே நேரத்தில் இதுக்கான டேட் வந்து பார்த்தீங்கன்னா ஜூன் 29 கரெக்ஷன் விண்டோ அப்படின்னு கொடுத்துருக்காங்க கரெக்டாக. ஆன்லைன் அப்ளிகேஷன் மே 21லேருந்து ஜூன் 22 வரைக்கும். அதே மாதிரி ஜூன் 29 உங்களுக்கு கரெக்ஷன் விண்டோ. ஆகஸ்ட் செப்டம்பரில் உங்களுக்கு வந்து எக்ஸாம் டயர் 1 எக்ஸாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க கரெக்டாக. டிசம்பரில் டயர் 2 எக்ஸாம் ஓகே. இதில் முக்கியமாக நம்ம நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, இதுக்கு முன்னாடி வந்து இந்த செக்ஷனல் டைமர் அப்படிங்கிறது கிடையாது. ஆனால் இந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா செக்ஷனல் டைமர் அப்படிங்கிறது வந்து இருக்குது ஓகே. ஸோ 1 hour தான் உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஸோ ஒவ்வொரு இதுலையுமே வந்து பார்த்தீங்கன்னா 25 கொஸ்டின்ஸ் அப்படிங்கிறது கொடுக்குறாங்க கரெக்டாக. ஒவ்வொரு கொஸ்டினுமே வந்து 2 marks அப்படிங்கிறது அலாட் பண்ணியிருக்காங்க. அப்போது 50 marks கரெக்டாக. ஒவ்வொரு டைமுக்கு ஒவ்வொரு செக்ஷனல் டைம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 25 கொஸ்டினை நீங்கள் வந்து 15 நிமிஷத்தில் அட்டன் பண்ணணும். அதே மாதிரி ஜென்ரல் அவேர்னஸும் அதே தான் 15 நிமிஷத்தில் அட்டன் பண்ணணும். ஏன்னா முன்னாடிலாம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷுக்கு கம்மியான டைமை நம்ம எடுத்துக்கிட்டு ஜென்ரல் அவேர்னஸுக்கும் கம்மியான டைம் எடுத்துக்கிட்டு குவான்ஸுக்கும் ரீசனிங்கும் வந்து கொஞ்சம் அதிகமான டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியும் கரெக்டாக. ஆனால் இனிமேல் அப்படி முடியாது. எல்லாத்துக்கும் ஈக்குவல் டைமை தான் கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம வந்து ஜென்ரல் அவேர்னஸுக்கும் ஜென்ரல் இங்கிலீஷ் காம்ப்ரிஹென்ஷனுக்கும் இந்த டைம் ஓகே. ஏன்னா அதெல்லாம் ஒன்லைனர் மாதிரி தான் இருக்கும். ஆனால் காம்ப்ரிஹென்ஷன் வந்து கொஞ்சம் ரீட் பண்ணி ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்கும். அவேர்னஸை பொறுத்தளவில் வாட் இஸ் வாட், எஸ் ஆர் நோ, அவ்வளோதான். ஆனால் இன்டெலிஜென்ஸ்க்கும் ஆப்டிடியூடுக்கும் கொஞ்சம் டைம் அப்படிங்கிறது கன்சியூம் பண்ணும் கரெக்டாக. அதனால 25 கொஸ்டின் அப்படிங்கிறது இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் எல்லா கொஸ்டின் நம்மளால் அட்டன் பண்ண முடியுமா அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய டவுட். அந்த அளவுக்கு எந்த அளவுக்கு அக்யூரேட்டாக வந்து நம்ம அட்டன் பண்ணுறோம் அப்படிங்கிறது அது ஒரு மேஜர் பாயிண்ட். அதே நேரத்தில் நெகட்டிவ் மார்க் அப்படிங்கிறது இதில் இருக்குது ஓகே. ஸோ இதெல்லாம் கன்சிடர் பண்ணும்போது அதே நேரத்தில் 2025க்கான டயர் 1 கட் ஆஃப் என்னவா இருந்துச்சு அப்படிங்கிறத பற்றி இங்கே வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா அன்ரிசர்வ்டுக்கு 136 கொஸ்டின்ஸ் வந்து 136 மார்க். கொஸ்டின்ஸை பொறுத்தளவில் 100 கொஸ்டின் தான் கரெக்டாக. ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் வந்து 2 மார்க் அப்படிங்கிறது அல்லவா. 200 மார்க்குக்கு 136.83 அப்படிங்கிறது அன்ரிசர்வ்டு கேண்டிடேட்டுக்கு டயர் 1 கட் ஆஃபாக வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அதே நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஓபிசிக்கு வந்து 130 ஓகே. எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷனுக்கு இடபிள்யூஎஸ்க்கு 127, ஷெட்யூல்டு கேஸ்ட்டுக்கு 114, ஷெட்யூல்டு ட்ரைப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 106 கொஸ்டின்ஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து போன வருஷம் கட் ஆஃப் ஓகே. ஸோ அப்போ நான் எப்போதுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட இது கம்யூனிட்டி வைஸ் கட் ஆஃபை வந்து நீங்கள் கன்சிடர் பண்ணாதீங்க. எப்போதுமே நீங்கள் ஒரு படிக்கிறீங்க அப்படின்னா ஜென்ரலுக்கு நீங்கள் எய்ம் பண்ணுங்க. அப்போ தான் நீங்கள் நினச்ச போஸ்ட்டுக்கு போக முடியும். ஸோ நீங்கள் ஜென்ரலுக்கு எய்ம் பண்ணாத கொஞ்சம் மிஸ் ஆனாலும் கொஞ்சம் ஸ்லிப் ஆனாலும் அடுத்த கேட்டகரியாக இருக்கிற கம்யூனிட்டி வைஸ் கட் ஆஃபுக்குள்ளே நீங்கள் வருவீங்க. ஆரம்பிக்கும் போதே கம்யூனிட்டி வைஸ் கட் ஆஃப் வந்து நீங்கள் எய்ம் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் இன்னும் பின்னாடி தான் போவீங்க கரெக்டாக. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ ட்ரைப்ஸ் பீப்புள்ஸ் அதாவது ஷெட்யூல் ட்ரைப்ஸ்க்கு வந்து 106 தான் கட் ஆஃப் இங்கே வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். நமக்கு இப்போ ஷெட்யூல் ட்ரைப்ஸ் சேர்ந்த ஒருத்தர் வந்து ட்ரை பண்ணுறாரு அப்படின்னா 106 தான் இப்போ நமக்கு இருக்குது. ஸோ அப்போ வந்து நம்ம 110 அந்த ரேஞ்சில் போட்டாலே போதும் அப்படின்னு நம்ம எய்ம் பண்ணும்போது கொஞ்சம் மிஸ் ஆனால் கூட வெளியில் போயிடும் கரெக்டா. ஸோ அதனால தான் எப்போதுமே நான் என்ன சொல்கிறேன்னா ஓபிசியாக இருந்தாலும் சரி, எஸ்சியாக இருந்தாலும் சரி, எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷனாக இருந்தாலும் சரி, நீங்கள் அன்ரிசர்வ்டு கேட்டகரிக்கு எப்போதுமே போட்டி போடுங்க. அப்போ தான் கொஞ்சம்
லைட்டாக ஸ்லிப் ஆனாலும் உங்களால் கம்யூனல் லெவல் போஸ்ட்டில் வந்து சாரி கம்யூனிட்டி கட் ஆஃபில் வந்து ஈஸியாக வந்து ரீச் பண்ண முடியும். ஏன்னா நீங்கள் அன்ரிசர்வ்டு கேண்டிடேட்டாக போகும்போது பட்சத்தில் தான் உங்களை நீங்கள் நினச்ச போஸ்ட்டை வந்து எடுக்கவும் முடியும். ஸோ இங்கே நான் உங்களுக்கு வந்து எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் அப்படியே நான் சொல்ல போகிறது வந்து அன்ரிசர்வ்டு கேண்டிடேட்டுக்கு, அதாவது இந்த ரேஞ்சுக்கு மேலே இருந்தீங்க அப்படின்னா தாராளமாக வந்து டயர் 2 வரும் அப்படின்னு என்னால் வந்து உறுதியாக சொல்ல முடியும். ஸோ அதனால தான் எப்போதுமே வந்து அன்ரிசர்வ்டுக்கு நீங்கள் வந்து எய்ம் பண்ணீங்க அப்படின்னு நான் சொல்லுவேன். சரி, ஓகே. இப்போ வந்து இது டயர் 1 எக்ஸாம் வந்து இப்போ 2025க்கான கட் ஆஃப் வந்து நம்ம இங்கே வந்து கொடுத்துருக்கோம். அதே மாதிரி 2026க்கு என்ன வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா, ஸோ இப்போ செக்ஷனல் டைமர் அப்படிங்கிறது வேற இருக்கிறதுனால கொஞ்சம் கம்மியாகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. கரெக்டாக கட் ஆஃப் ரொம்பலாம் கம்மியாகிறதுக்கு வாய்ப்பு இல்லை, கொஞ்சம் ஓரளவு வந்து கொஞ்சம் மாட்ரேட்டாக நிற்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. கரெக்டாக. ஸோ என்னோட ப்ரிடிக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா கட் ஆஃப் வந்து அதே மாதிரி வேக்கன்சியும் 12,000 சம்திங் 12,256 எஸ் 12,256 வேக்கன்சி அப்படிங்கிறது வந்து கொடுத்துருக்காங்க. கரெக்டாக. ஸோ இப்போதைக்கு என்னோட ப்ரிடிக்ஷன் என்னவாக இருக்கும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, ஸோ ஓவராலாக டயர் 1 கட் ஆஃப் வந்து நீங்கள் அதாவது நான் எப்போதுமே சொல்கிறேன், அன்ரிசர்வ்டாக திங்க் பண்ணுங்க. ஒரு அன்ரிசர்வ்டில் நீங்கள் போகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸோ நியர்லி 130 இருந்து 147 மார்க்குக்குள்ளே இருக்கிறதுக்கு நிறையாவே சான்சஸ் இருக்குது. ஸோ 130லேருந்து 147க்குள்ளே இந்த கட் ஆஃப் அப்படிங்கிறது இந்த டைம் வந்து ஃபிக்ஸ் ஆகிறதுக்கு நிறையாவே வாய்ப்பு இருக்குது. ஸோ அதுக்கு மேலே குறையிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஸோ என்னோட ப்ரிடிக்ஷன், ஓகே, நம்ம இத்தனை வருஷம் அனுபவத்தில் இந்த இப்போ தான் வந்து சிஜிஎல் எக்ஸாமில் வந்து நமக்கு செக்ஷனல் டைமர்லாம் கொண்டு வர்றாங்க. ஏன்னா செக்ஷனல் டைமர்லாம் கொண்டு வந்தாங்க அப்படின்னா யூஸ்வலாக வந்து டைம் எல்லாத்துக்குமே வந்து பத்தாது. ஸோ அப்போ வந்து அங்கே மார்க் வந்து டவுன் ஆகும். ஸோ அப்போ இந்த கட் ஆஃப் வரதுக்கு சான்சஸ் இருக்குது. அதில் ரொம்பவும் கம்மியாகவும் நம்ம சொல்ல முடியாது. ஆனால் இந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்கிறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது. ஸோ இதுக்கு தகுந்தாப்பில் வந்து ப்ரிப்பேர் பண்ணுங்கள். அடுத்தடுத்த வீடியோக்குள்ளே உங்களுக்கு சிஜிஎலோட சேலரி டீட்டெயில், அதே மாதிரி போஸ்ட் ப்ரொமோஷன் என்ன வரும், எந்த போஸ்ட் எடுத்தால் நமக்கு வந்து ஈஸியாக வந்து நல்ல ப்ரொமோஷன் வரும், அதே மாதிரி எந்த போஸ்ட் நமக்கு வந்து சூட்டபுளாக இருக்கும் அடுத்த எக்ஸாம் படிக்க, இந்த மாதிரி நிறையா விஷயங்களை அடுத்தடுத்த வீடியோக்களை நம்ம பார்க்கலாம். கரெக்டாக. ஸோ இதோட சேர்த்து உங்களுக்கு நம்முடைய ஆலிவ் போர்டில் தமிழில் எஸ்எஸ்சி சிஜிஎல் எக்ஸாமுக்கு வந்து கிராஷ் கோர்ஸ் அப்படிங்கிறது வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் கிராஷ் கோர்ஸ் வந்து தமிழில் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. இது வந்து டயர் 1 ப்ளஸ் டயர் 2 ரெண்டுக்குமே வந்து தமிழ் மீடியம் கிளாஸஸ் வந்து தமிழில் உங்களுக்கு எக்ஸ்பிளனேஷன் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ ஸ்டடி மெட்டீரியல் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து இங்கிலீஷில் இருக்கும். கரெக்டாக. பட் நான் அதில் வந்து ஜிஎஸ் நான் தான் வந்து எடுத்தேன். ஸோ ஜிஎஸை பொறுத்தவரை உங்களுக்கு நான் பைலிங்குவலாக தான் வச்சுருக்கேன். தமிழ்லையும் வச்சுருக்கேன், இங்கிலீஷ்லையும் வச்சுருக்கேன். கரெக்டாக. மற்ற சப்ஜெக்ட் வந்து உங்களுக்கு இங்கிலீஷில் வந்து இருக்கும். கரெக்டாக. மேக்ஸு, அதே மாதிரி ரீசனிங்கு, அதே மாதிரி இதோட வேலிடிட்டி வந்து பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்சி எக்ஸாம் சிஜிஎல் எக்ஸாம் நடக்கிற டயர் 2 எக்ஸாம் நடக்கிற வரைக்கும் இதோட வேலிடிட்டி அப்படிங்கிறது இருக்குது. ஸோ இதில் என்னென்னலாம் உங்களுக்கு வந்து அவைலபிளாக கிடைக்கும் அப்படின்னா கம்ப்ளீட் ரிவிஷன் பேக்கேஜ் வந்து தமிழில் உங்களுக்கு வந்து கிடைக்குது. ஸோ 24 மணி நேரமும் எனி டைம் வந்து இந்த கிளாஸஸ் அப்படிங்கிறத உங்களால் அக்சஸ் பண்ண முடியும். அதே மாதிரி இந்த கிளாஸ் நோட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டவுன்லோடபிள். ஸோ டவுன்லோட் பண்ணிக்க முடியும். அதே மாதிரி 360 டிகிரி ஸ்டடி கிட் அப்படிங்க உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. ஸோ பிஒய்க்யூ பேஸ்டு ப்ராக்டிஸ் எம்சிக்யூஸ் இருக்குது. ஃபுல் மார்க் டெஸ்ட் வந்து டயர் 1 டயர் 2 ரெண்டுக்குமே வந்து அவைலபிளாக இருக்குது. தேவைப்படுறவங்க சீக்கிரமாக ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ இதுக்கான லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் இருக்குது. ஸோ அதே நேரத்தில் நம்ம ஆலிவ் போர்ட்லேயும் வந்து இந்த கோர்சஸ் அப்படிங்கிறது அவைலபிளாக இருக்குது. நீங்கள் நம்ம ஆலிவ் போர்ட்லேயும் போய் செக் பண்ணிக்க முடியும். கரெக்டாக. ஸோ ஆலிவ் போர்ட்லேயே நீங்கள் போய் செக் பண்ணிங்க அப்படின்னாலும் இந்த கோர்ஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. இந்த கோர்ஸ் டிஸ்கிரிப்ஷன் எல்லாமே வந்து இங்கே இருக்குது. ஸோ அதோட டீட்டெயில் எக்ஸ்ப்ளனேஷன் எல்லாமே இருக்குது. ஸோ செக் பண்ணிக்கோங்க. கரெக்டாக. ஸோ இதில் பார்க்கும்போதே உங்களுக்கே தெரியும் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. கோர்ஸ் ஆல்ரெடி லான்ச் பண்ணியாச்சு. உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்குங்கிற பட்சத்தில் இந்த நம்பருக்கு கால் பண்ணி 7676022222 ஓகே. ஸோ 7676022222 ஸோ இந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்களோட டவுட்டை வந்து கிளியர் பண்ணிக்கோங்க. ஸோ தமிழில் சிஜிஎல் எக்ஸாமுக்கான கிராஷ் கோர்ஸ் அப்படிங்கிறது வந்திருக்கு. கண்டிப்பாக வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நல்லதே நடக்கும் நம்புவோம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோ நம்ம மறுபடியும் மீட் பண்ணலாம். இப்போதைக்கு இந்த வீடியோ வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ஓகேவா. நன்றி, வணக்கம். தேங்க்யூ கைஸ்.